ஸோ நம்ம தீர்ப்பு எடுத்துக்கலாம். டைட்டஸ் சாப்டர் 2ல் நம்ம இருக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து கிரேஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, கிரேஸ் தட் எனேபிள்ஸ் அண்ட் சஸ்டெயின்ஸ், எம்பவர்ஸ் அண்ட் சஸ்டெயின்ஸ். எப்படி வந்து கிருபை நம்மளை பலப்படுத்துது, நம்மளை சஸ்டெயின் பண்ணுது, பர்சவியர் பண்ணுது, அதுதான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து அதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். நம்ம தீத்துள்ள 2வது அதிகாரம் 14-15 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாராவது வாசிங்க. டைட்டஸ் எடுத்துக்கோங்க. டைட்டஸ் சாப்டர் 2 verse 14 and 15. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தம்முடைய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத விடவராக இருப்பாயாக. இங்கிலீஷ்லேயே வாசிக்கிறோம் பாருங்க. Who gave himself for us to redeem us from all lawlessness and to purify for himself a people for his own possession who are zealous for good works. Declare these things, exhort and rebuke with all authority, let no one disregard you. ஓகே, ஸோ பாருங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனசிஸ் 1:1 பார்க்குறோம். எப்படி அதை உருவாக்குனாரு ஆண்டவர்? எப்படி ஆதியில் வந்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்? வார்த்தை கொண்டு அவர் சிருஷ்டித்தார். அதுதான் நம்ம 3வது வசனத்தில் பார்க்குறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஓகே, ஸோ அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஏன்னா அது நடந்துருச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய வார்த்தையை கொண்டு நியூ கிரியேஷனை, உலகத்தை வந்து அவர் சிருஷ்டிக்கிறார். அண்ட் எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை வந்து அதில் வந்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதேனுங்கிற ஒரு தோட்டத்தில் அவனை உருவாக்கி அந்த உலகத்தில் அவனை வைக்கிறார். அவனுக்கு பேர் தான் ஆதாம். ஓகே, அண்ட் எல்லா கிரியேஷன் மேலே, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளு, நீ எல்லாத்தையும் வந்து கீழ்ப்படுத்து. அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு கமாண்ட்மெண்ட் என்னன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவன் அந்த வேலையெல்லாம் செய்யணும். ஓகே, ஸோ அவனுக்கு பாருங்க, உலகத்தினுடைய எல்லா நன்மையும் ஆண்டவர் தந்தார், எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு தந்தார். அவன் ஆண்டு அதை சுதந்திரிச்சு அவன் அதை அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? அதை காட்டிலும் பயங்கர மேன்மையா உலகத்தை படைச்ச ஆண்டவரோட ஒரு பயங்கரமான ஒரு கம்யூனியன் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இந்த ஆண்டவரோட ஒரு பயங்கரமான உறவில், நெருங்கிய உறவில் அவன் ஜீவிச்சுட்டு இருந்தான். சரியா? ஆனால் ஆதாமுக்கு என்ன பிடிக்கலைன்னா, இந்த கடவுளுக்கு கீழே இருக்கிறத அவனுக்கு பிடிக்கல. எல்லாமே இருக்குது அவனுக்கு. பட் அவனுக்கு என்ன ஆசைனா, யாருக்கும் நான் பதில் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஆன்சரபிள் டு எனிபடி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அண்டர் காட். தேவனுக்கு கீழே எல்லாம் இல்லை, தேவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நான் வாழ விரும்பல. ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதன்படி நான் இருக்க விரும்பல. ஐ வாண்ட் டு பி அட்டானமஸ். நான் தனித்து செயல்பட விரும்புகிறேன், தனித்து நான் வாழ விரும்புகிறேன். நான் என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அந்த டெசிஷன் நான் எடுக்க விரும்புகிறேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் ஆல் த டைம் டு கோ கெட் பெர்மிஷன் ஃப்ரம் காட். ஓகே, அவர்கிட்ட இதை நான் பண்ணலாமா வேணாமா, இல்லை அவர் என்ன நினைக்கிறார் அதெல்லாம் எனக்கு கேட்டு வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவன் நினச்சி, அவன் மைண்டில் அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? ஆண்டவருக்கு கீழே மட்டும் கிடையாது, பட் நான் என்னவா மாறணும்? பிசாசு என்னன்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணுறான். நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்க அதை சாப்பிட்டா. ஸோ அவனுக்குள்ள என்ன ஆசைனா, கடவுளுக்கு கீழே இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தனியாக இருக்கணும். இன்ஃபேக்ட் தனியாக மட்டும் கிடையாது, நான் யாராக இருக்கணும்? கடவுள் மாதிரியே இருக்கணும்னு அவன் வந்து ஆசைப்படுறான். ஓகே, ஸோ அநேக டைமில் நம்ம வந்து ஜஸ்ட் அவன் பழத்தை பொறிச்சு சாப்பிட்டான்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். பட் அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, சிம்பிள் கிடையாது. அவன் மைண்டில் வந்து பயங்கரமான ஒரு ஒரு துரோகத்தை அவன் வந்து நினச்சிருக்கிறான் ஆண்டவருக்கு விரோதம். ஓகே, அந்த பழத்தை சாப்பிட்டதுல, அந்த பழத்தில் ஏதாவது பவர் இருக்கா இல்லையாங்கிறத அது ஒரு சைடு இருந்தாலும், அது அவனுடைய மைண்டை ரிவீல் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. கடவுளோட இருந்த உறவை அவன் துச்சமாக என்னன்னா அதை அது காட்டுது. ஓகே, நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் அவங்கள மதிக்கிறதுக்காக, அவங்கள நம்ம நேசிக்கிறோங்கிறதுக்காக அவங்க சொன்னதை நம்ம செய்யாமல் இருப்போம். அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அட்லீஸ்ட் அந்த நபரை நம்ம நேசிக்கிறோம்.
அண்ட் நமக்கு இருக்கிறதுலே நேசிக்கிறவங்க ஒன்று சொல்கிறாங்க, ப்ளீஸ் எனக்காக ஒரு 10 minutes வெயிட் பண்ண அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப விரும்புகிற ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் அதை வந்து சொல்கிறாங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன் வெயிட் பண்ணுவோம்? ஏன்னா நம்ம அவங்கள மதிக்கிறோம். ஓகே, வி லவ் தெம், வி கேர் ஃபார் தெம். ஏன்னா அவங்க நம்மளை எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது, அதுக்காகையாவது நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பட் ஆதாம் பாருங்க, அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, அவனுக்கு ஏதோ சாப்பிடவே இல்லாத டைமில் ஏதோ பொறிச்சு சாப்பிட்டான்னு கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. he was very comfortable. அண்ட் ஆண்டவரோட ஒரு உறவுலையும் இருக்கிறான். பட் அதை எல்லாத்தையும் அவன் துச்சமாக எண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, அவனுக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர். ஆண்டவரோட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபெல்லோஷிப், இட் டசன்ட் மேட்டர். அண்ட் அதனுடைய வெளிப்பாடு தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த பழத்தை பொறிச்சு சாப்பிட்றான். ஓகே, ஸோ பிசாசு வந்து நீ தேவனை போலவே மாறிடுவேன்னு சொன்னான்னா, ஓ அப்படியா, அப்போ எனக்கு இவர் தேவையே இல்லையா, ஓகே அப்புறம் அதே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பழத்தை வந்து சாப்பிட்றான். ஓகே, ஸ்ப்ரவுல் வந்து இதுக்கு சூப்பரான ஒரு பேர் அவர் ஒரு டைட்டில் அவர் சொல்லுவார், காஸ்மிக் ட்ரீசன். அதாவது இது ஒரு மாபெரும் துரோகம், ஒரு காஸ்மிக் லெவலில் அவன் ஒரு துரோகம் பண்ணியிருக்கான் தன்னை படைச்ச ஆண்டவருக்கு விரோதமாக. இது அவனுடைய நன்றியற்ற தன்மையை காட்டுது. எவ்வளோ நன்றி கெட்டவனா மனுஷன் இருந்திருக்கிறான், ஆதாம் இருந்திருக்கிறான். அண்ட் எவ்வளோ சுயநலமாக அவன் நடந்திருக்கிறான், எந்த அளவுக்கு துச்சமாக தேவனை அவரோட இருக்கிற உறவை என்னன்னாங்கிறத காட்டுது. ஓகே, அண்ட் ஆண்டவருடைய வார்னிங் எவ்வளோ லேசாக எண்ணிருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் என்ன வார்ன் பண்ணாரு, இதை நீ புசிக்கிறதுனால என்ன ஆயிருவ, நீ சாகவே சாவ அப்படின்னு சொல்லியிருந்தாரு, யூ வில் டை அப்படின்னாரு. அண்ட் எந்த அளவுக்கு இவன் அவருடைய வார்னிங்கை லேசா என்னன்னா, he didn't care, அவன் பாட்டுக்கு எடுத்து அதை சாப்பிட்டான். ஸோ இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, கிளியர் அன்வில்லிங்னஸ் டு சப்மிட் டு காட். மனுஷனுக்கு அந்த லைக் ஆதாமுடைய பாவம் எதை வந்து லைக் காட்டுது, எதை வெளிப்படுத்துச்சுன்னா, he is not at all willing to be under God. தேவனுக்கு கீழே இருக்கிறது சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறத அது காட்டுது. ஓகே, அவருடைய ஆளுகையை வெறுக்கிறாங்கிறத அது காட்டுது. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்கு என்னுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறது விருப்பம் இல்லை, உனக்கு எனக்கு கீழே இருக்கிறது விருப்பம் இல்லை. அதனால ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, அவனை சபிச்சு அவனை தோட்டத்திலிருந்து நீக்கிறார். ஓகே, ஏன்னா மனுஷன் இனி கடவுளோட சஞ்சரிக்கிறதுக்கு தகுதியற்றவனா மாறிட்டான். he became unholy, unfit. ஓகே, ஆண்டவரோட சேர்ந்து ஜீவிக்கிறதுக்கு, அவரோட சேர்ந்து ஒரு உறவுல இருக்கிற அந்த இது இருக்குது இல்லை, அதை இழந்துட்டான். he became unfit. ஸோ ஆண்டவர் அவருடைய ப்ரெசன்ஸ்ல இருந்து ஆதாம் வந்து விரட்டி விட்டுறாரு, அவன் வெளியே போயிடுறான். சரியா? ஸோ அவனுக்குள்ள பாவம், அவனுடைய கீழ்ப்படியாமையினால தேவனோட இருக்கிற உறவை வந்து அவன் இழந்துடுறான். அண்ட் பாருங்க, ஆதாமுக்குள்ள இந்த நேச்சர் இருந்துச்சு. இதுதான் ஆதாமுடைய நேச்சர். எவ்வளோ நம்ம பார்க்குறப்போ என்னடா இப்படி நடந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. பட் ஒரு சேட் திங் என்னன்னா, நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோமா. we are all like that. ஆதாமுடைய இந்த குவாலிட்டியை நம்ம எல்லாருமே இன்ஹெரிட் பண்ணிடுவோம். நம்ம யாருமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களோ, ஆண்டவரை தேடுகிறவர்களோ, அவரை விரும்புகிறவர்களோ, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. நம்ம எல்லாருமே பேசிக்கலாவே we want to be autonomous. we don't want to submit to anybody and especially to God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லாதவர்கள் நம்ம. we don't want God. we don't want to be under his rule. ஐசாயா 53 அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனவன். ஸோ மனுஷன் எப்படி இருக்கிறான், தேவனை விரும்பாதவனா இருக்கிறான். ஏன்னா அவன் எதை அதை காட்டுறான்னா, அவன் தனக்கு பிடிச்சதை செய்கிறவனா இருக்கான். ஓகே, அவனுக்கு அதுதான் வந்து இருக்கிறதுலே முக்கியம். அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன வேணும், அவனுடைய மாமிசத்துக்கு என்ன பேஷன் இருக்குதோ அவன் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் இருக்கிறான். ஓகே, ஸோ நமக்கும் ஆதாமுடைய அதே சாபங்கள் நமக்கு வந்து இருக்குது. நம்ம தேவனோட வந்து ஒரு உறவுல இருக்க முடியாத ஒரு நிலையில் நம்ம இருக்கு. இன்ஃபேக்ட் ரோமர் 1வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. நம்ம எப்படி இருந்தோம், தேவ பகைஞருமா இருந்தோமா. we are haters of God. it is not like we disobey God, but we hate him, and that is why we disobey him. Okay,
28வது வசனம், ரோமர் 1:28 பாருங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லா இருந்தது. நமக்கு என்ன இஷ்டம் இல்லைன்னா, ஈவன் டு அக்செப்ட் ஆர் நோ காட், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு விருப்பம் கிடையாது. So because we hate God, ஏன்னா கடவுள் நமக்கு பிடிக்காது. ஓகே, அவரை ரெக்கக்னைஸ் பண்ண, ஓ கடவுள் தான் இதெல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு, அவர் தான் ஆளுகை செய்கிறார், அதை ஒத்துக்கிறது கூட நமக்கு மனசு கிடையாது. அங்கே தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஏத்திஸ்ட்ன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? பிகாஸ் பேசிக்கலி தே ஹேட் காட். இட் இஸ் நாட் லைக் தெர் இஸ் நோ எவிடன்ஸ், ஏதோ அடையாளம் இல்லை, எவிடன்ஸ் இல்லை, போதுமான அளவுக்கு சஃபிஷியண்டான எவிடன்ஸ் இல்லை, அது கிடையாது. தே பேசிக்கலி ஹேட் காட். அண்ட் ஏன் ஐடாலட்ரி இருக்குது, எதுக்கு சிலை வழிபாடுகள் இருக்குது, அதுவுமே எதனுடைய வெளிப்பாடுனா பீப்புள் ஹேட் காட். ஸோ நம்மளும் அதே லெவலில் தான் இருக்கோம். ஆனால் பாருங்க, இப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கோம், இப்போ அவருடைய வசனத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம், இப்போ அவருடைய சத்தியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம இப்போ அவரை பாடினோம். இது எப்படி பாசிபிள் ஆச்சு? கடவுளை நேசிக்கவே முடியாதவங்க, கடவுளை விரும்பாத ஜனங்க எப்படி இப்போ அவர் ஆராதிக்க முடியுது? ஹவு இஸ் இட் மேட் பாசிபிள் நவ்? யார் இதை ஃபிக்ஸ் பண்ண? ஸோ தேவனுக்கும் மனுஷனுக்கு இருந்த பகையை யார் ஃபிக்ஸ் பண்ணார்? யார் பண்ணார்? இயேசு கிறிஸ்து பண்ணார். ஆண்டவர் தான் இனிஷியேட் பண்ணார். இப்போ பாருங்க, நம்ம ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அதாவது ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம துரோகம் பண்ணியிருக்கிறோம், அவருக்கு விரோதமாக நம்ம ரிபல் பண்ணியிருக்கிறோம், நம்ம அவரை அஃபண்ட் பண்ணியிருக்கிறோம், அவருக்கு அவர் அவர் விரும்பாத செஞ்சு அவர் நம்ம நோகடிச்சிருக்கிறோம், கஷ்டப்படுத்திருக்கிறோம், ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இத்தனையும் நம்ம பண்ணிட்டு, பட் நம்மளோட இருக்கு, இன்ஃபேக்ட் நம்ம அவருக்கு தேவையும் கிடையாது, இந்த கடவுளுக்கு நம்ம தேவையும் கிடையாது. இப்படி இருக்க பட்சத்தில் நம்மளைய தேடி நம்மளுடைய உறவை நாடி வந்தது யாரு? ஆண்டவர். யார் மூலமான? இயேசு கிறிஸ்து மூலம். ரொம்ப ஃபேசினேட்டிங். அண்ட் பாருங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கமாண்ட்ஸ் லைக் லவ் யுவர் எனிமீஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் நேசிங்க, அண்ட் அதே மாதிரி பழி வாங்காமல் இருங்க, இதெல்லாம் வி கேன் டூ இட். ஸோ அநேக டைமில் நம்ம எப்படிரா பைபிளில் இருக்கிற காரியங்கள் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை எப்படி உன்னை நேசிக்கிறது போலவே நீ பிறனை நேசிங்கிறதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு ஹவு கேன் வி டூ இட் அப்படின்னு தோணுதில்ல. லுக் அட் த காஸ்பல், சுவிசேஷத்தை பாருங்க, கிறிஸ்துவை பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. நம்ம அதை பார்த்தோம்னு வைங்களேன், we will be able to do it. ஏன்னா ஆண்டவர் இருக்கிறதுலே அன்வதி பீப்புளை தேடி வந்தார். ஓகே, இருக்கிறதுலே அன்வதி விக்கெட் பீப்புளுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தாராம். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ ஆதாம் பாவம் பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பிச்சிடுறாரு. எதுக்கு அனுப்பிச்சிடுறாரு? அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த தீத்துல 14வது வசனத்தில், 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், அவர் நம்மை சகல அதிகாரத்தில், ஸோ தமிழில் எங்கே போட்டிருக்குதுன்னா, நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஸோ ஆதாமுடைய நிலையில் இருந்த நம்மளைய, பாவ நிலையில் இருந்த இருளில் இருந்த நம்மளைய மீட்கிறதுக்கு அவர் யாரை ஒப்பு கொடுத்தாரு? தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். He gave himself up. ஓகே, எதுக்கு? வாட் இஸ் த பர்பஸ்? எதுக்கு ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தார்? எதுக்கு இந்த கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்குது? நம்ம லாஸ்ட் வீக் நம்ம அதான் பார்த்தோம். ஆண்டவர் நம்ம கிருபை வெளிப்பட்டுச்சாமா எல்லா மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா. எதுக்கு வெளிப்பட்டுச்சு? எதுக்கு பாருங்க, ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்னா, ஸோ இயேசு கிறிஸ்து ஜஸ்ட் நம்மளை மறிச்சு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றதுக்கு விடுறதுக்கு கிடையாது. ஓகே, ஜீசஸ் did not die on the cross so that we can live for our own self. இன்ஃபேக்ட் நம்ம சுயத்துக்கு வாழ்றங்கிறதுனால தான் கிறிஸ்து மறிக்கவே வந்தார். ஓகே, ஸோ ஜீசஸ் மறிச்சது எதுக்குன்னா, டு possess us, நம்மளையே அவருடைய சொந்த ஜனமாக்குறதுக்காக அவர் மறிச்சாராம். பாருங்க, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஆக்கவும், ஜஸ்ட் அதோட நம்ம சாப்பிடலாம். ஓகே, அவருக்கு சொந்த ஜனங்களாக நம்மளை மாத்துறதுக்காக அவர் மரிச்சார்.
ஸோ நம்ம வந்து பிசாசுனுடைய பிள்ளைகளாக இருந்தோம். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்கள் என்ன போட்டிருக்குதுன்னு. 1 யோவான் 3:4. ஜஸ்ட் அந்த கனெக்ஷனை மட்டும் நம்ம பார்க்கலாம். நாலுல எப்படி நாலு வாசிங்களேன். ஓகே, ஸோ இங்கே நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய லா இருந்துச்சு அண்ட் அவருடைய லா எல்லாம் வேணாம். எப்படி ஆதாம் வந்து ஆண்டவர் இதை பண்ணக்கூடாதுன்னாரு, அதுக்கு மிஞ்சி அவன் பண்ணான் பார்த்தீங்களா, அதுதான் பாவமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு நியாய பிரமாணத்தை தந்திருக்கிறாரு. நம்ம அதை செய்யாமல், அவருடைய கமாண்ட்ஸுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம். அண்ட் அது என்னவா இருக்குதாம்மா, அது பாவமாக இருக்குது. தட் இஸ் சின். ஓகே, அதுதான் லாலெஸ்னஸ்னா என்னது, சின் தான் லாலெஸ்னஸ். ஓகே, அண்ட் 8வது வசனம் பாருங்களேன். பாருங்க, இப்ப பாவம் செய்யறான் பாத்தீங்களா. இப்படி ஆண்டவருடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவன் யாரா இருக்கிறான், பிசாசுனுடையவனா இருக்கிறான். He belongs to devil. He is of the devil. He is under devil. நீங்க என்ன வேணாலும் போட்டுங்க, அவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். ஸோ நம்ம எல்லாம் யாருக்கு கீழே இருந்தோம், நம்மளாம் பாவம் செய்கிறவர்களா இருந்தோம். நம்ம யாருக்கு கீழே இருந்தோம், பிசாசு கீழே இருந்தோம். பிசாசுனுடையவர்களா நம்ம இருந்தோம். ஓகே, we were of the devil. இயேசு கிறிஸ்து யாருக்காக மரிச்சாரு, பிசாசுக்கு கீழே இருக்கிற பிசாசுனுடையவர்களுக்காக அவர் மரிக்கிறார். இதுவே ரொம்ப ஃபேசினேட்டிங். என்னைய போய் எதுக்கு அவர் மீட்கிறார். ஓகே, ஸோ பாருங்க, அதுதான் நடக்குது. ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்குது. இயேசு கிறிஸ்து இந்த நபர்களுக்காக மரிக்கிறார். இப்போ எதுக்கு, இப்போ எதை பண்றதுக்கு, என்ன பர்பஸ், என்ன நம்மளை ஏன் சகல அக்கிரமங்களில் இருந்து நம்மளை மீட்கணும், எதுக்கு அதை நம்ம பண்ணணும்? சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றதுக்கா, நம்மளை அக்கிரமங்கள் இருந்து மீட்டு ஓகே உங்களுக்கு இப்ப என்ன தோணுதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கா? எதுக்கு அவருடைய குமாரனை பூமிக்கு தான் அனுப்பிச்சுட்டார்? எதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சார்? எதுக்குன்னா பாருங்க, நம்ம அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறது. நம்ம அதான் நம்ம இது ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம பார்த்தோம், டு கால் ஹிம் ஆர் ஃபாதர். மத்திய 6வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம அதான வாசிக்கிறோம், தமக்குரிய சொந்த ஜனங்களா நம்மளை ஆக்குறது. ஓகே, ஸோ பாருங்க, ஆதாம ஆண்டவர் ஒரு உலகத்துல படைச்சு வைக்கிறார். அந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டிச்சு வைக்கிறார். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆடமா அங்கே வைக்கிறார். அப்புறம் தான் எல்லாம் பாவம் வந்து எல்லாம் நாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் 2வது தடவை he is creating something new. ஒரு நியூ group of people, ஒரு புது ஜனக்கூட்டத்தை உருவாக்குறாரு. அண்ட் இதை எப்படி உருவாக்குறாரு, எந்த வார்த்தையை கொண்டு பூமியை சிருஷ்டித்தாரோ அதே வார்த்தை மாம்சமாகி பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து. ஓகே, அவர் மூலமா ஆண்டவர் வந்து ஒரு புது குரூப் ஆஃப் பீப்புளை வந்து உருவாக்குறார். he is creating a new group of people. சரியா? அண்ட் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, இந்த ஜீசஸை யாரெல்லாம் பிலீவ் பண்றாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, இவங்க எல்லாம் இப்போ பழைய ஆதாம் மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க இப்போ புது ஆதாம், அதாவது செகண்ட் ஆடம், இயேசு கிறிஸ்து மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸோ பாருங்க, பிசாசினுடைய பிள்ளைகளா இருந்தோம். இதுதான் நம்மளுடைய முதல் நிலைமை. ஆண்டவர் வந்து நம்மளையே மீட்கிறார். எப்படி மீட்கிறாரு, தம்முடைய குமாரனை அனுப்பிச்சுட்டு. அண்ட் இந்த குமாரனை விசுவாசிக்கிறவங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பழைய ஆதாம் மாதிரி இருக்க மாட்டாங்க. பழைய ஆதாம் எப்படி இருந்தான், தனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு தனக்கு என்ன சரியோ, தனக்கு எது வருமோ, தனக்கு எது வேணுமோ அதன்படி வாழ்ந்துட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு பூமிக்கு வரல, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு தான் பூமிக்கு வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் அவர் பெர்ஃபெக்டா ஒபே பண்ணார் ஆண்டவருக்கு. he perfectly submitted to God's will. தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சாரு. அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு முழுசா கீழ்ப்படிஞ்சாரு. ஆதாம் வந்து எப்படி ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தள்ளி விட்டான். பட் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. ஓகே, எல்லா சகல நியாயப்பிரமாணம் முழுசும் நிறைவேற்றுறதுக்கு அவர் பூமிக்கு வந்தார். எல்லாத்தையும் நிறைவேற்றினாரு. ஆனால் அவர் வந்து
அவர் யாருனால நிரப்பப்பட்டிருந்தாரு? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தாரு. ஆதாம் அப்படி கிடையாது. அவனுடைய ஆத்மா மரிச்சு போயிருந்துச்சு. தேவனுக்கும் அவனுக்கும் எந்த உறவு இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, அந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. ஸோ இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தார், அவருக்கு கீழ்ப்படியவராக இருந்தார், அண்ட் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். ஓகே, இப்போ ஆதாம்குள்ள பிறந்தவங்கெல்லாம் ஆதாம் மாதிரி இருப்பாங்க. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்கெல்லாம் இப்போ யார் மாதிரி இருப்பாங்க? கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற வரைக்கும் நன்மை செய்கிறவராக இருந்தார், சுற்றி திருந்தார். நம்ம பார்க்குறோம். He was zealous for God. தேவனுக்காக வைராக்கியமாக அவர் இந்த பூமியில் உலாவிட்டு இருந்தார். ஸோ பிசாசனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மீட்டெடுத்து தேவனுக்குரிய காரியங்களுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ்றதுக்காக இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். புரியுதா சேஞ்ச் எப்படி நடக்குதுன்னு? ஸோ இந்த 14th verseல நம்ம அதை தான் பார்க்குறோம். ஸோ கிரேஸ் அப்பியர் ஆச்சு. லாஸ்ட் சண்டே நம்ம அதை தான் பார்த்தோம். கிருபை வெளிப்பட்டுச்சு. நம்ம எல்லாத்துக்கும் கிருபை வெளிப்பட்டுச்சு. எதுக்கு இந்த கிருபை வெளிப்பட்டுச்சு? இன்னும் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யறதுக்கு கிடையாது. எதுக்கு கிருபை வெளிப்பட்டுச்சுன்னா, மாமிசத்துக்கு கீழே இருக்கிற நம்ம, பிசாசுக்கு கீழே இருக்கிற நம்ம இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே அவருடைய சொந்த ஜனங்களா மாறுறதுக்கு இந்த கிருபை வெளிப்பட்டுச்சு. ஓகே, ஸோ கிரேஸ் வெளிப்பட்டது எதுக்கு தெரியுமா? so that we can live for God, so that we can be slaves of God, so that God can be our master, our Lord. ஆதாம் ஆண்டவரை வேணாண்டான். ஆண்டவரே, நீங்க எனக்கு மாஸ்டர் கிடையாது. you are not my king. Okay, you are not my boss, you are not my lord. நீங்க எனக்கு கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். I cannot acknowledge you. உங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. I cannot recognize your authority in my life. எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். அதான் ஆதாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே இவங்க எப்படி இருப்பாங்க? Lord, be my master, be my king. என்னுடைய ராஜாவா நீங்க, என்னுடைய ஆண்டவரா நீங்க இருங்க, உங்களுடைய சித்தம் என்னன்னு வெளிப்படுத்துங்க, and I will do it. அப்படி இருப்பாங்க இந்த புது குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ பழைய ஆதாம், பழைய மனுஷன், and அந்த மனுஷனுக்கு பிறந்தவங்க எல்லாருமே they will be rebelling against God. தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த செகண்ட் ஆடம் இருக்கிறார் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து, இவரால் பிறக்கப்பட்டவங்க, இவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, they will live for the glory and honor of God. ஓகே, ஸோ இவங்களுக்கு சந்தோஷம் எதில்? ஆடமுக்கு எதில் சந்தோஷம் இல்லை? அவனுக்கு எதில் சந்தோஷம் இல்லைன்னா, கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுல அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதில் இருக்குது சந்தோஷம்? அவங்களுடைய ஜாய் எதில் இருக்குதுன்னா, டு ஒபே காட், டு நோ காட். அவர் தெரிஞ்சு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறதுல தான் இவங்களுடைய ஜாய் இருக்கு. ஓகே, ஸோ இந்த புது மனிதர்களை உருவாக்குறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஓகே, எதுக்கு கிருபை வெளிப்படுத்தப்பட்டுச்சு? Why was grace manifested? எதுக்கு பூமியில் கிருபை வெளிப்படுச்சு தெரியுமா? இந்த புது ஜன கூட்டத்தை எழுப்புறதுக்கு. ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றதெல்லாம். ஓகே, ஸோ இந்த புது ஜனக்கூட்டம் இவங்க என்ன பண்றாங்களாமா? வாட் வில் தே பி டூயிங்? ஓகே, ஆண்டவர் ஒரு புது குரூப்பை ஏற்படுத்திட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னு பாருங்க. verse 14ல அதிலே போட்டிருக்கு, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம். இப்போ கேள்வி என்னன்னா, நற்கிரியைனா என்ன? குட் ஒர்க்ஸ்னா என்ன? வாட் ஆர் குட் ஒர்க்ஸ்? நம்ம மைண்டில் குட் ஒர்க்ஸ்னா நிறைய டைம் நம்ம என்ன நினச்சிக்கலாம், சேரிட்டி, அதுக்கப்புறம் யாருக்காவது படிப்பு தர்றது, ஏழைகளுக்கு சாப்பாடு தர்றது, இதெல்லாம் தான் குட் ஒர்க்ஸ்னு நினச்சிருக்கோம். வாட் இஸ் குட் ஒர்க்ஸ்? ஏன்னா பாருங்க, இந்த நியூ கிரியேஷன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற இந்த புது குரூப் ஆஃப் பீப்புள், they will be zealous, ஆமா, வைராக்கியமா இருப்பாங்களாமா. எதுக்கு? நற்கிரியை செய்யறதுக்கு. என்ன நற்கிரியை? நற்கிரியைன்னா என்ன பாருங்க. நற்கிரியை, ஸோ நிறையா தியாலஜியன்ஸோடைய அந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒன்று சொல்லணும்னா, நற்கிரியைங்கிறது ஒன்று என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் ஆர் குட் ஒர்க்ஸ்? என்ன குட் ஒர்க்ஸ்? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு நோ ஃபர்ஸ்ட்.
முதல்ல என்னன்னா, குட் ஒர்க்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கமாண்டட் பை காட் இன் த ஸ்கிரிப்சர். வேத வசனத்தில் கட்டளைகள் இருக்குது பார்த்தீங்களா, செய்யணும், நீங்கள் எதை செய்யணும்னு சொல்லி இருக்கிற கட்டளைகள் இருக்குல்ல வேத வசனத்தில், அதுதான் குட் ஒர்க்ஸ். குட் ஒர்க்ஸ் என்ன இல்லைன்னா, நம்மளா இது நல்லதுன்னு நினச்சிட்டு அதை செய்யறது நல்லது கிடையாது, அது குட் ஒர்க்ஸ் கிடையாது. ஸோ நானா நினச்சிக்கிறேன், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நான் நடந்தே சர்ச்சுக்கு போனேன்னா அது ஒரு குட் ஒர்க்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னு வைங்களேன், அது குட் ஒர்க் ஆயிருமா? அது நற்கிரியை ஆயிருமா? அது நற்கிரியை ஆகாது. நானா நினச்சிக்கிறேன் என்னுடைய மைண்டில். ஓகே, என்னுடைய மைண்டில் ஏதாவது நான் சொல்லணும்னா, ஓகே நான் வந்து காசு வாங்காமையே நான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்களும் நினச்சிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் சம்பளமே வாங்காமல் வேலை செய்கிறீங்க. இப்போ இது குட் ஒர்க் ஆயிருமா? இதெல்லாம் குட் ஒர்க்காக என்னப்படாது. ஓகே, ஸோ எது குட் ஒர்க்னா, வேத வசனத்தில் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளைகள் இருக்குதுல்ல, அதுதான் குட் ஒர்க். ஸோ முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் குட் ஒர்க்ஸ்? வசனத்தில் வந்து சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளை நேசி, கணவனுக்கு கீழ்ப்படி, சகோதர சகோதரிகளை நேசி, ஒருவர் ஜெபத்தில் தாங்குங்க, ஒருவரை மேன்மையாக கருதுங்க, எண்ணுங்க. ஓகே, அண்ட் சுவிசேஷத்தை அறிவிங்க, சீஷர்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் குட் ஒர்க்ஸ். நம்மளா உன நினைச்சிட்டு செய்யறது அண்ட் அதை கரெக்டாக பண்றது, அதை சின்சியரா பண்றதுனால தட் டஸ் நாட் பிகம் குட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ குட் ஒர்க்ஸ் செய்யணும்னா வசனத்துல தான் நம்ம பார்க்கணும், வசனத்துல இருந்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, ஹூ கேன் டூ இட்? யாரு பண்ண முடியும் இந்த நற்கிரியை? ஏன்னா நாட் எவ்ரிபடி கேன் டூ இட். எல்லாருனாலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நற்கிரியைகளை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? எனக்கு தெரியும் பைபிள்ல என்ன இருக்குதுன்னு, நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஆண்டவர் கிரியைகளை காட்டிலும் அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? மாற்றப்பட்ட இருதயம், ஒரு ரெஜெனரேட் ஹார்ட் இருக்கணும். அந்த ரெஜெனரேட் ஹார்ட் இல்லாம வசனத்துல இருக்கிறதையெல்லாம் ஜஸ்ட் ராவா அப்படியே கமாண்ட் பை கமாண்டா பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அது குட் ஒர்க் கிடையாது. தசம பாகம் போடணும், நான் போடுறேன், மாசம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அது குட் ஒர்க் ஆயிருமா? ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டணும், ஓ வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க, அது குட் ஒர்க் ஆயிருமா? ஜஸ்ட் அதை பண்றதுனால, ஓ சர்ச்சுக்கு போனோம் நான் ரெகுலரா சர்ச், ஓ பைபிள் படிக்கணும், ஜஸ்ட் அப்படி பண்ணா குட் ஒர்க் ஆயிருமா? நோ, அது ஆகாது. ஓகே, பாருங்க, பேகன் ரிலிஜன்ல அப்படி பண்ணலாம். பேகனிசம் இருக்குல்ல, இப்போ அந்நிய தெய்வங்கள், அந்நிய சிலை வழிபாடு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் குட் ஒர்க் அப்படி பண்ணிக்கலாம். அவங்கள பொறுத்தளவுக்கு அதுதான், நீங்கள் யாரை வேணாலும் இருக்கீங்க, இந்த காரியத்தை பண்ணுங்க, இத்தனை தடவை விசிட் பண்ணுங்க, இத்தனை தடவை வந்து எதாவது மொட்டை அடிச்சுக்கோங்க, ஏதாவது பண்ணுங்க, அதை அந்த சாமி பார்க்க அப்படிம்பாங்க. நோ, இங்கே உங்களுடைய கிரியை கிடையாது. பட் என்ன மாதிரி ஹார்ட்ல இருந்து அது வருதுங்கிறது. ஆதாம உள்ள இன்னும் ஆதாமா இருந்துட்டு, ஓகே, இன்னும் இருதயம் மாற்றப்படாம, இன்னும் எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் ஜஸ்ட் எக்ஸ்டர்னலா ஏதாவது கடவுள் இதுல சொல்லி இருக்கிறத வந்து பண்றப்போ அது குட் ஒர்க் ஆகவே ஆகாது. ஓகே, அது ஆகாது. So what are good works? Good works are the commandments which are there in the Bible. And who can do it? Only a regenerate person. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க தான் நற்கிரியைகளை பண்ண முடியும். ஆண்டவர் அவங்க செய்யற நற்கிரியை தான் வந்து கவுண்ட்ல எடுக்கிறார். ஏன்னா பாருங்க, அவங்க அதை பண்றப்போ they do it with a proper attitude. ஒரு உண்மையான விசுவாசத்தில் இருந்து அது வந்து புறப்பட்டு வருது. பாருங்க, விசுவாசம் இல்லாம வருகிற எல்லாமே என்னவா இருக்குது? பாவமா இருக்குது. என்ன விசுவாசத்தை நம்ம பேசுறோம்? என்ன விசுவாசம்னா, நான் நற்கிரியை செய்யறேன்னு வைங்களேன். இப்போ ரிஜெனரேட் பர்சன், மனம் மாறின மனுஷன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியினால பிறக்கப்பட்ட மனுஷன் ஒரு நற்கிரியை செய்யறப்போ அவன் அதை எப்படி தெரியுமா பண்றான்? ஆண்டவரை நேசிச்சு பண்றான். அவன் ஜஸ்ட் ஒரு கமாண்டை கேரி அவுட் பண்றதுக்கு அதை பண்றதில்ல. ஓ கணவனுக்கு கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படிவேன், அப்படி கிடையாது. அவன் அதை பண்றப்போ he loves God and does it. தேவனை நேசிச்சு அந்த அன்பின் நிமித்தம் அவன் அந்த கட்டளைகளை பண்றான். ஓகே, ஆண்டவரை நேசிக்காம பண்றது நற்கிரியாக. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு
குமாரனை நேசிக்க வேண்டியது அவசியம். ஓகே, இயேசு கிறிஸ்துவை நேசிக்காம, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம, அவருடைய சாக்ரிஃபைஸ்ல நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் இல்லாம நம்ம அவரை நேசிக்க முடியாது. அண்ட் அந்த மாதிரி அன்பு இல்லாம நம்மளால வந்து நற்கிரியை செய்ய முடியாது. ஓகே, ஸோ மோட்டிவ் என்னவா இருக்கணும்? மோட்டிவ் என்னன்னா லவ் ஃபார் காட். எதுவுமே ஒரு கிறிஸ்டியன் என்ன பண்ணாலும் பிரைமரிலி he is driven by love for God. He loves God. ஒரு சகோதரனை கண்டிக்கணுமா? He does it because he loves God. Hospitality காட்டணுமா? He does it because he loves God. தசம பாகம் தரணுமா? He does it because he loves God. ஓகே, இல்ல நீங்க பைபிள்ல இருக்க எந்த கமாண்ட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யறது, படிக்க வைக்கிறது, என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல என்ன வேணாலும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு ரெஜெனரேட் பர்சன் எப்படி பண்றானா, he loves God. தேவனை நேசிக்கிறதுனால அன்பின் நிமித்தம் அந்த காரியங்களை பண்றவரா இருக்கிறார். ஓகே, ஸோ வாட் இஸ் அ கோல்? ஒரு குட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அது எது தெரியுமா? குட் ஒர்க். அதுக்கு ஒரு கோல் இருக்குது. என்ன கோல்? கோல் என்னன்னா the glory of God. தேவன் மகிமை அடையணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம், ஏழைக்கு இறங்குறோம், இல்லை வந்து படிக்க வைக்கிறோம், சாப்பாடு தரோம். இதில் ஒருவேளை நம்மளோட எண்ட் கோல் வந்து, ஓ டேனி எவ்வளோ ஸ்பிரிச்சுவல், அவர் எவ்வளோ ரிலிஜியஸ், ஓ அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு பேசுறது தான் என்னுடைய கோலாக இருக்குது. நான் அதை பண்ணுறேன்னா அது என்ன இல்லை, those are not good works. அது நற்கிரியை கிடையாது. ஓகே, கோல் என்னவா இருக்கணும்னா, God should be honored, he should be glorified, people should know who he is. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத ஜனங்க பார்க்கணும். அதுக்காக நான் இதை பண்றேன். ஆனா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, that will be counted as good works. ஸோ வேத வசனத்தில் இருக்கிற கட்டளைகளை தேவன் மேல வச்சிருக்கிற அன்போட, விசுவாசத்தோட, அவருடைய மகிமைக்காக நீங்க பண்றீங்கன்னு வைங்களேன், அதுதான் குட் ஒர்க்ஸ். ஓகே, நம்மளா ஒன்று நினச்சிக்கிட்டு பண்ணுறது குட் ஒர்க்ஸ் கிடையாது. நமக்கு தோன்றதெல்லாம் பண்ணுறது குட் ஒர்க்ஸ் கிடையாது. யாரு வேணாலும் பண்ண முடியாது இதை. ஓகே, அண்ட் நீங்கள் உங்களுடைய மகிமைக்காக பண்ண முடியாது. ஸோ பாருங்க, கிருபை வெளிப்படுது. ஓகே, பிசாசுக்கு கீழே இருக்கிற, அவனுடைய அடிமை, அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கிருபை வெளிப்படுது. பட் இந்த கிருபை இயேசு கிறிஸ்து, அந்த அவர் தான் அந்த கிருபை. ஓகே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே, இப்போ எல்லாத்துக்கும் வெளிப்படுது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. கிரேஸ் அப்பியர்ஸ் ஃபார் எவ்ரிபடி, எல்லாத்துக்கும் வெளிப்படுது, எல்லாத்துக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. ஆனா இந்த கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்கல்ல, இந்த ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா, they will be zealous for good works. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைகிறதுக்காக அவங்க வாழ்க்கையை அவங்க மாத்திக்குவாங்க. they will do everything for that. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த 14வது வசனத்தில். ஆனால் இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டியது பாருங்க, the zealous for good works நான் சொல்றப்போ அவங்க வந்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க நற்கிரியைகளை செய்யறதுக்குன்னு சொல்றப்போ, இட் இஸ் நாட் சம் ஒன் ஐசோலேட்டட் ஏரியா. ஓ நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனம் மாறிட்டேன், இப்போ நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம் அண்ட் இந்த ஏரியாவில் தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கு போது, அப்படி இருக்காது. தேவனை ஆண்டவரா, அதாவது இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய ஆண்டவரா கொண்டு இருக்கிறப்ப எல்லா ஏரியாஸ் நீங்க வந்து படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, வீட்டுல, சர்ச்சில் அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில, எல்லா இடத்துலையுமே ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றது. அதுதான் வந்து people who are zealous for good works. So பாருங்க, Christianity is not measured by how somebody acts at one particular area. நம்ம அப்படி ஐசோலேட் பண்ண முடியாது. பாருங்க, அந்த மாதிரி நம்ம வேற people even who are not saved அவங்கள கூட நம்ம பார்க்கணும். கரப்ஷன் மட்டும் நோ, பொய் மட்டும் நோ, நான் சொல்லவே மாட்டேன். எக்காரணத்துக்கு கொண்டு நான் கரெக்டாக மட்டும் நான் இருக்கவே மாட்டேன். என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன். நான் அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன், இந்த கொஞ்சம் வருடங்கள் முன்னாடி. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் நான் லீவ் போட்டதில்லை அப்படின்னு. 32 வருஷம் அவர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. 32 வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் லீவ் போடலையாமா. இது வந்து அவர் தன்னை குறித்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் மட்டும் ஒரு பயங்கரமான சின்சியாரிட்டி அண்ட் மித்தத்தெல்லாம் எங்கேயும் போட்டோம்.
அப்படி இருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறாங்களோ, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, they'll be zealous for good works ன்னு சொல்கிறப்போ in all areas of life, வாழ்க்கையினோட எல்லா ஏரியாஸ் comes under the lordship of Christ. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கிருபை வெளிப்படுது, பிசாசுக்கு அடியில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுது. அண்ட் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் புது சிஷ்யா மாறிடுறாங்க. அண்ட் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா they'll be zealous for good works. ஓகே, அண்ட் பால் வந்து டைட்டஸ் கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? இதை சொல்லித்தாங்கிறார். கிரேத்தா பட்டணத்தில் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஜஸ்ட் வந்து ஈஸி பிலீவிசம் சொல்லிட்டு இருக்காத, சும்மா இதை விசுவாசிச்சிங்கன்னா போதும், நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படி சொல்லாத. டீச் தெம் ஹவு தேர் லைஃப் வில் சேஞ்ச். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணுங்கிறத சொல்லு டைட்டஸ் அப்படிங்கிற. அதை சொல்லாமல் இருக்காத. ஓகே, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனை நேசிப்பாங்க, அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு கீழ்ப்படிவாங்க, அண்ட் அவரை மகிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இதை நீ சொல்லி தந்துட்டே பாருங்க. verse 15 என்ன சொல்றாருன்னு, டிக்ளேர் தீஸ் திங்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன், தமிழ்ல என்ன கரெக்டா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்குன்னா, இவைகளை நீ என்ன பண்ணு, பேசு. நீ சொல்லு. இதை பேசுறதுன்னா என்னது? சத்தம் போடு, வாயிலிருந்து பேசு. ஓகே, எழுதுறது கிடையாது, சும்மா நோட்டீஸ் போர்டில் எழுதி ஒட்டுறது கிடையாது, ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்கிறது கிடையாது. ஸ்பீக் இட் அவுட் லவுட். எல்லாரும் கேட்கிற மாதிரி இதை சொல்லு. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல ESVல என்ன சொல்றதுன்னா, டிக்ளேர் தீஸ் திங்ஸ். இதை வந்து பிரகடனப்படுத்துன்னு நினைக்கிறேன். ஓகே, டிக்ளேர் பண்ணு. ஸோ டைட்டஸ் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? அமைதியாக இருக்கக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது. டைட்டஸ் வந்து சஜஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் இருக்கலாம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது கிடையாது. டைட்டஸுக்கு வந்து அந்த மாதிரி சஜஷன் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பிரசங்கியாளர் வேத வசனத்துக்குரிய காரியங்களை பேசுறப்போ அது எப்படி பேசணும்? அதிகாரத்தோட பேசணும். பைபிள் இஸ் அத்தாரிட்டேட்டிவ் பை நேச்சர். இட் இஸ் நாட் பிரிஸ்கிரிப்டிவ், சஜஸ்டிவ். சஜஷன்ஸ் கிடையாது பைபிள்ல இருக்கிறது. வேத வசனம் இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழணும்னு சொல்லுதுன்னா நீ அதை அதே அதிகாரத்தோட பேசு. A preacher should not be giving suggestions from pulpit. He should not be giving soft advices. No, Titus, you shouldn't be like that. தீத்து, நீ என்ன நினைக்கூடாதுன்னா, ஓ சர்ச்சில் எல்லாரும் வயசுல மூத்தவங்களா இருக்கிறாங்க, நான் சின்ன பையனா இருக்கிறேன், நான் எப்படி அவங்களுக்கு சொல்றது, அதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காது. Your job is to preach the word. ஓகே, உன்னுடைய ஒப்பீனியன்ஸை பேசாத, உன்னுடைய ஓன் ஐடியாஸை நீ சொல்லாத, பட் preach God's word and preach it authoritatively. பாருங்க, தமிழ்ல என்ன அழகப்பட்டிருக்குது, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்துடன் கடிந்துகொள். பாருங்க, வித் ஆல் அத்தாரிட்டி, எல்லா அத்தாரிட்டியோட. பாருங்க, ஒரு preacher has to be authoritative. A preacher must be authoritative. தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன் எப்படி ஒரு இம்ப்ரெஷனை தரக்கூடாது தெரியுமா? நீங்க இதை கேட்டா கேட்கலாம், கேட்கலன்னா பரவாயில்ல, அப்படி தரவே கூடாது. அதுல ஒரு வெயிட் இருக்கணும், ஒரு அர்ஜென்சி இருக்கணும், ஒரு இம்மீடியசி இருக்கணும். அண்ட் டைட்டஸ் கிட்ட பால் அதான் சொல்றாரு, தீத்து, இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ கண்டிப்பா சொல்லித்தர. சொல்லலாம், சொல்லாமே இருக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்க. உனக்கு பிடிச்சா சொல்லு, இல்லைன்னா விடு, அந்த மாதிரி உனக்கு சொல்லல. யூ ஹாவ் டு ப்ரீச். அண்ட் எப்படி ப்ரீச் பண்ணோம்? வித் அத்தாரிட்டி, கிளியர் டிரெக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் சில பேர் பேசியெல்லாம் பார்த்துருப்பேன், அவங்க லைஃப்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஓகே, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த கிராஸ் ரோட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன டெசிஷன் எடுக்குன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் சிலர் எப்படி தெரியுமா கவுன்சில் பண்ணுவாங்க? இவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும்னு. ஓகே, பட் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரதர் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. பாருங்க, இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வே டு ஸ்பீக்கே கிடையாது. ஓகே, பாருங்க, சில டைம் a preacher has to be like a father. ஒரு ஃபாதர் எப்படி, how does he lead the family? பிரிஸ்கிரிப்டிவா பேசிட்டு இருப்பாங்களா குழந்தைங்க கிட்ட? No, there are times where this is what we must be doing. அப்படி ஒரு டைரக்ஷன் செட் பண்ணணும். அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். See, people all the time cannot decide for themselves. Okay,
அவங்க சில டைம் தடுமாறிட்டு இருப்பாங்க, சில டைம் அவங்க கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, சில டைம் ரொம்ப டைம் எடுத்துட்டு இருப்பாங்க யோசிச்சு அதை கொண்டு வர்றதுக்கு. அண்ட் ஒரு பிரீச்சருடைய டோன் அண்ட் அவருடைய மெசேஜ் எப்படி இருக்கணும்னா, இட் ஹாஸ் டு பி வெரி கிளியர், கிளாரிட்டி இருக்கணும். பாருங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு. மத்தேயு பாருங்க 7வது அதிகாரம் 28, 29 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் ஜனங்கள் அவருடைய போதகத்திற்கு ஆச்சரியப்பட்டார்களாம். போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். So Jesus எப்படி தெரியுமா பிரீச் பண்ணாரு? சஜஸ்டிவா, இதை நீங்க பண்ணலாம், இதை நீங்க இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இப்படியே நம்ம செய்யாம இருக்கிறோம், கேன் வி டு இட், அந்த மாதிரி கிடையாது. ஜீசஸ் அந்த மாதிரி பிரீச் பண்ணல. Pharisees and Sadducees அப்படிதான் பிரீச் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிதான் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க எப்படி டீச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது நான் சொல்லல, எனக்கு முன்னாடி வந்த இந்த ரபி சொன்னாரு, இது நான் சொல்லல, பட் ஒரு 200 வருஷம் முன்னாடி வந்த இந்த போதகர் இப்படி சொன்னார், இப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? ஐ டெல் யூ, நான் சொல்றேன், ஓகே, இப்படி பண்ணுங்க, do this, pray like this, இப்படி வாழுங்க. அந்த மாதிரி ஒரு கிளியர் டைரக்ஷன்ஸ் இருந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு ஜீசஸ்க்கு அந்த அத்தாரிட்டி? பாருங்க 7வது அதிகாரம் 16, Matthew chapter 7 verse 16. அவர் என்ன சொல்றான்னு பாருங்க. என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. So Jesus உடைய அத்தாரிட்டிக்கு ஃபவுண்டேஷனா இருந்தது என்ன தெரியுமா? He was not talking his words. அவருடைய வார்த்தைகளை அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் பேச கிடையாது. பாருங்க இன்னைக்கு சபைகள்ல people hate authoritative preaching. ஒரு clear direction, dogmatic preaching, people don't like it. டாக்மேட்டிக்னா என்னன்னா, இதுதான் சரி, இதுதான் வழி, நடவுங்கள் அப்படி சொன்னா, ஐயோ நீங்க எப்படி அப்படி பேசலாம், இட்ஸ் லைக் வெரி ஹார்ஷ், வெரி ஜட்ஜ்மெண்டல், அண்ட் இது வந்து இட் இஸ் புஷிங் us to do something, லைக் அப்படிதான் வந்து people feel, right? A preacher has to speak like that. ஏன்னா he is speaking God's word. தேவனுடைய வார்த்தையை பேசுறப்போ it always comes with authority. It always carries authority. யார் பேசினாலும் சரி, 80 வயசு நபர் பேசினாலும் சரி, 30 வயசு நபர் பேசினாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறப்போ it comes with authority. ஓகே, and ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறப்போ நம்மளுமே அந்த விதத்துல தான் நம்மளும் அதை கேட்கணும். நம்ம அதை சஜஸ்டிவா படிச்சுட்டு இருக்க கூடாது. பைபிள் படிக்கிறப்போ, பைபிள் இருக்க கமெண்ட்ஸை படிக்கிறப்போ, அது நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு சொல்றப்போ நம்ம அதை எடிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம அதை வந்து இது எனக்கு செட் ஆகாது, இதை பார்க்கலாம், அந்த மாதிரி டோன்ல நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, பாருங்க ஒரு பிப்ளிக்கல் ப்ரீச்சிங், வேத வசனத்தை அக்யூரேட்டா பிரசங்கிக்கிறப்போ அதை அத்தாரிட்டேட்டிவா ப்ரீச் பண்ணணும். அண்ட் அப்படி ப்ரீச் பண்றப்போ இட் கிரஷஸ் ப்ரைட். பிப்ளிக்கல் ப்ரீச்சிங் என்ன தெரியுமா பண்ணுது? பெருமையை வந்து புல்டோசர் எப்படி அடிச்சு தள்ளிட்டு போகுது, அது மாதிரி இட் கிரஷஸ் ஹியூமன் ப்ரைட். மறுபடியும் பீப்புள் டோன்ட் லைக் சச் ப்ரீச்சிங். நம்மளுடைய ஈகோவை அது வந்து கிரஷ் பண்றப்போ, நம்மளுடைய பெருமையை அதை நொறுக்கிறப்போ we don't like it. But that is how preaching ought to be. அப்படிதான் பிரசங்கம் இருக்கணும். அப்படிதான் ஒரு பிரீச்சருடைய ஒரு biblical exposition அப்படிதான் இருக்கணும். And it always confronts sin. பாவத்தை பாவம்னு சொல்லணும், சரியை சரின்னு சொல்லணும், தப்ப தப்புன்னு சொல்லணும். And ஒரு authoritative preaching disturbs, it challenges. It never leaves the hearers in comfort. Just வந்து அப்படியே அவங்க பாட்டுக்கு சோஃபால வந்து படம் பார்த்துட்டு போற மாதிரி, they will not go, they cannot go. Okay? So டைட்டஸுக்கு பால் சொல்றாரு, preach with authority. Okay? You are not talking your word, Titus. உன்னுடைய வார்த்தையை நீ பேசுனீனா நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, I don't care. But you are preaching God's word. You are preaching from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுற. Therefore speak as God would ask you to preach, or as God would say it.
தேவன் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு, அவர் எப்படி அதை சொல்லுவாரோ அப்படி சொல்லு. நீ அதை உனக்கு எப்படி பிடிக்குமோ நீ அப்படி பேசிட்டு இருக்காத அதை. ஓகே. அண்ட் ஆண்டவர் அவருடைய வார்த்தை எப்படி பிரசங்கிக்க பண்ணணும்னு விரும்புறாரு தெரியுமா? வித் அக்யூரசி அண்ட் வித் அத்தாரிட்டி. ஓகே, we shouldn't play with God's word. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லாம இருக்கிறத சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அதுல சொல்லி இருக்கிறத சொல்லாத மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அதுல எது சொல்லி இருக்கோ, அதுல எது அது வந்து லைக் தெளிவான விதத்துல வெளிப்படுத்திருக்கோ தெளிவான விதத்துல அது சொல்லித்தரப்பட வேணும். டைட்டஸோடைய வேலை அதுதான் சர்ச்சில். ஓகே. ஸோ ஒரு பாஸ்டருடைய வேலை என்ன இல்லை தெரியுமா? பைபிளை படிச்சுட்டு இந்த வசனம் என்னுடைய அர்த்தம் இதுதான், இந்த வசனத்துடைய அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அது ஒரு புக்கு பண்ணிடுற அந்த வேலை. பட் ஒரு ப்ரீச்சர் என்ன பண்றாருன்னா, he exhorts. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் சொல்லுதுன்னு தெளிவா சொல்லி தரணும், அதை புரியுற மாதிரி சொல்லி தரணும், எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி அதை சொல்லி தரணும். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன பண்ண வைக்கணும்? ஒரு போதகர் என்ன பண்ண வைக்கணும்னா, கேட்ட காரியங்கள் விசுவாசிக்கிறதுக்கு he must press on. இப்போ நீங்க கேட்டீங்க, நீங்களாம் பாவியா இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அடுத்தது, it is my responsibility to ask you, to plead with you that you believe that. நீங்க இதை விசுவாசிக்கணும், that you are a sinner அப்படின்னு சொல்லி a preacher has to plead with the listeners to believe the things that he is speaking. Okay, so understand பண்றாங்க, கிளியரா வந்து பிரசங்கிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை விசுவாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? A preacher must do all that he can, okay, to make them obey. So ஆண்டவர் சில டூல்ஸை தந்திருக்கிறார் சபையில். ஓகே, ஒரு ப்ரீச்சருக்கு, ஒரு சர்ச்சுக்கு சில டூல்ஸை தந்திருக்கிறார் டு மேக் ஒன் another obey God's word. ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பாக பட வேண்டும் சபையில். Nobody is above God's word. ஸோ டைட்டஸுக்கு என்ன கமாண்ட் பண்ணா, தீத்து நீ வந்து சொல்லித்தா. எப்படி சொல்லித்தானா, ஜனங்க அதை புரிஞ்சுக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அந்த மாதிரி நீ அதை சொல்லித்தா. கீழ்ப்படியினா என்ன பண்றது? கீழ்ப்படி வாங்க. அதுக்கும் ஆண்டவர் வந்து லைக் சர்ச்சில் வந்து ஃப்ரேம் ஒர்க்கை வச்சிருக்கிறார். அங்கே தான் நம்ம மேத்யூ 18 நம்ம வாசிக்கிறோம். சர்ச்சில் டிசிப்ளின் இருக்கு. சர்ச்சில் ஒரு சகோதரன் தவறு செய்கிறான்னா நீ தனியாக போய் சொல்லு, அப்புறம் 2 பேர் போய் சொல்லு, அப்புறம் சபையாக போய் சொல்லுங்க. அப்போ அவங்க கேட்கலையா, சபையிலேருந்து நீக்குங்க. ஸோ ஆப்ஷன் என்ன இல்லைன்னா, டு நாட் obey. Church is not such a place. Okay, they have to obey. ஏன்னா அதனால தான் இந்த இடத்துல பாருங்க 15 லாஸ்ட்ல என்ன போட்டிருக்குதுன்னு, ஒருவனும்னா என்ன அர்த்தம்? நோ ஒன், நோபடி, யாருமே உன்னை என்ன பண்ணக்கூடாது? உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காது இருப்பாயாக. உன்னை யாருமே அசட்டை பண்ணக்கூடாது டைட்டஸ். ஆண்டவருடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்கிறியா? ஸோ இதில் இங்கிலீஷில் அதுக்கு வார்த்தை என்ன? டிஸ்ரிகார்ட். லெட் நோ ஒன் டிஸ்ரிகார்ட் யூ. டிஸ்ரிகார்ட்னா என்னன்னா, டு இவேட். அதாவது வேணுக்குனே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து சிந்திக்காம அதை அப்படியே ரவுண்ட் அடிச்சு வேற எதையோ ஒன்று சிந்திக்கிறது. அப்படி யாருமே சர்ச்சில் இருக்கக்கூடாது. என்ஷூர் தட். ஓகே, ஸோ ஆண்டவர் இப்படித்தான் எதிர்பார்க்கிறாரு. God expects us to live like this அப்படின்னு சொல்லி make them live according to that. அவங்கள அது மாதிரி வாழ்றதுக்கு நீ வந்து அவங்கள உபதேசி, அவங்கள போதி, தேவைப்பட்ட அவங்கள கண்டி, and do it with all authority. There should be no hesitation, தயக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. Do it with all authority and let no one disregard you. சின்ன பையன் தானே, அப்படித்தானே இப்படித்தானே அந்த மாதிரி நீ நடந்துக்காத. திமோத்தியில நம்ம பார்க்குறோம், set the believers an example in speech, in faith, in love, in purity and in conduct ன்னு சொல்லிடு. ஸோ நீ அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழு. அண்ட் நீ வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இருந்தா கூட நீ பேசுறப்ப உன்னை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு விட்டுறாது. ஓகே, ஸோ பாருங்க, a preacher has to be like this. இந்த சத்தியங்களை பேசுறப்ப, இந்த சத்தியங்களை சொல்லித்தரப்ப, இந்த சத்தியங்களை நம்ம கேட்குறப்ப கூட
we should not disregard it. சில டைம் பாருங்க, நேற்று கூட ப்ரேயரில் நாங்கள் தான் ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம் பாருங்க, அநேக டைமில் காங்கிரிகேஷன் வந்து should not be offended. பாஸ்டர் வந்து அத்தாரிட்டேட்டிவாக இம்ப்ரெஸ் பண்ணி அதை வந்து லைக் ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறப்போ the congregation should not be offended. காங்கிரிகேஷன் வந்து அந்த பாஸ்டர் கோச்சக்கூடாது. See, that is his job, to preach with authority. நீங்கள் என்ன பார்க்கணும்னா, is he preaching from God's word or not? ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறத சொல்கிறாரான்னு பார்க்கணும். பாருங்க, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபாதர் அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, அத்தாரிட்டி வந்து இஸ் a குட் திங். ஆண்டவர் உருவாக்குன ஒரு காரியம். ஆடம் வந்து அத்தாரிட்டியாக தான் விரும்பாமல் போனான். ஓகே, அதிகாரம் தான் உனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு காங்கிரிகேஷன் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறப்போ it should always submit. You should not think how it is making you feel. Oh, I feel bad, like I feel like, I feel very offensive. You shouldn't be like that. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. A congregation shouldn't take offense at the things that are being said from the pulpit, especially from the Bible. பாருங்க, ப்ரீச்சருக்கு எந்த பவருமே கிடையாது. ஓகே, ப்ரீச்சர் தன்னுடைய சிந்தை தன்னுடைய ஐடியாஸை சொல்கிறாருன்னா you need not listen. அண்ட் ப்ரீச்சர் தன்னுடைய ஐடியாஸை சொல்கிறப்போ வசனம் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ ஆஸ் அ ப்ரீச்சர் டைட்டஸ் வந்து தன்னுடைய சிந்தையெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறப்ப he has to preach with authority. He must preach with authority. And congregation should accept it. காங்கிரிகேஷன் வந்து அதை ஏற்றுக்கணும். காங்கிரிகேஷன் என்ன பண்ணக்கூடாது, காதை அடைச்சக்கூடாது. எங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம், நாங்கள் ஒன்று கேட்கணும்னு நினச்சி வந்தோம், எங்களை குறித்து நீ ஒன்று பேசணும்னு நாங்கள் நினச்சி வந்தோம். பட் நீ அதை பேசாமல், நீ அதை ரெக்கக்னைஸ் பண்ணாமல், நீ அதை அப்ரிஷியேட் பண்ணாமல், யூ ஆர் ஸ்பீக்கிங் சம்திங் எல்ஸ். தேர்ஃபார் ஐ அம் கோயிங் டு க்ளோஸ் மை இயர்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. A congregation shouldn't be sitting there just to listen and then disobey. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப, சத்தியத்தை கேட்குறப்ப நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு, பேசு என்ன வேணாலும் பேசு, 1 மணி நேரம் உன்னுடைய டைம், அப்புறம் நான் பண்ணுறதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறப்ப sit there to listen and then to obey, then to carry out it in your life. அண்ட் நீங்கள் அதை ஓவர்லுக் பண்ணக்கூடாது. ஓவர்லுக் பண்ணுறதுன்னா என்னன்னா, இங்கே இருக்குது இப்படி எட்டி அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்குங்க, அது மாதிரி. அண்ட் வார்த்தை வர்றப்போ, ஆண்டவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுறப்ப, do not overlook it. Don't look for some reason to dismiss it. எப்படியாவது எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சு அதை டிஸ்மிஸ் பண்றதுக்கு. Don't be like that. Okay? In fact, பால் வந்து சொல்றாரு, இதை யாருமே பண்ணக்கூடாது. And do not tolerate such an attitude in the church. Okay? Let no one disregard you. உன்னைய ஒருவனும் அசட்டை பண்ணாம நீ பார்த்துக்க. ஓகே, ஸோ ஆப்ஷனல் மாதிரி காட்டிடாத டைட்டஸ். அப்புறம் எல்லாரும் வந்து அவங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை பண்ணிட்டு செரி பிக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை பண்ணிக்கிறேன், எனக்கு இதுதான் வரும், நான் இதை பண்ணி அப்படி இருப்பாங்க. நோ, preach in a way that binds them, that preach in a way that the Bible is binding on them. Biblical commands எல்லாம் it is binding on you. Suggestions மாதிரி சொல்லாத, லா மாதிரி சொல்லாத. நம்ம ஊரில் ஒரு லா வந்து வந்துச்சுன்னா எப்படி சொல்லுவாங்க, ரெட் லைட் வந்தால் நிற்கிறவங்க நின்றுக்கலாம், போகிறவங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க, ரெட் லைட் வந்தால் நிற்கணும், அவ்வளோதான். அதை தாண்டிங்கன்னா திஸ் இஸ் அ கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் லா, ரைட்? அப்படி தான் இருக்கும். லான்னு அப்படி தான். லாவில் வந்து ஆப்ஷன்ஸ், கலர்ஸு, வெரைட்டிஸ் அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி பிப்ளிக்கல் கமாண்ட், பிப்ளிக்கல் ப்ரீச்சிங் shouldn't come with அந்த மாதிரி ஒரு டோன் அண்ட் அந்த விதமான ஒரு இதோடு இருக்கக்கூடாது. As if it's light, as if you have an option to reject. அந்த மாதிரி டைட்டஸ் ப்ரீச் பண்ணக்கூடாது. அண்ட் அந்த மாதிரி attitude should not be tolerated within the church. அதுதான் வந்து பால் வந்து சொல்றாரு டைட்டஸுக்கு. ஸோ பாருங்க, மறுபடியும் பாட்டம் லைன்னு சொல்லுவாங்கல்ல, லாஸ்ட் ஃபைனல் வேர்ட். நான் அதாவது இப்போ நான் சொன்னதை பற்றி சொல்லணும்னா, உங்களுடைய போதகர் வேதத்திலிருந்து சொல்றாரான்னு பாருங்க. If it is supported by scriptures, பைபிள் இருந்து அது இருக்கு. If he is showing from the word, from the scripture, வசனத்திலிருந்து காட்டுறார், if he is backing up with God's word, then the only option you have is to obey.
ஒரே ஒரு வழிதான் இருக்குது. யூ ஹேவ் only one option and that is to obey. There is no other option. There is no other option. Don't fight with him, don't disregard him, don't disrespect him. So பாருங்க, nobody is above God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல யாருமே கிடையாது. There is nobody. And ஆண்டவருடைய word supreme ரூல் ஆகணும். Titus has to ensure that. அவர் அதை தான் என்ஷூர் பண்ணணும். ஸோ பாருங்க, கிரேஸ் என்ன பண்ணுது? இப்போ பாருங்க, இது இப்போ நான் சொன்னதோட கிரேஸுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன் ஒரு டைட்டஸ் வந்து இப்படி பிரசங்கிக்கணும் சபையில்? ஏன் அத்தாரிட்டியோட ப்ரீச் பண்ணணும்? ஏன் வந்து ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் எதிர்பார்க்குது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லணும்? ஏன்னா ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவங்களுக்கு அது தெளிவை தரும். தெளிவு மட்டும் கிடையாது, அதை செய்யறதுக்கு அவங்க கிட்ட கிருபை இருக்குங்கிறதையும் அது உணர்த்தும். புரியுதா? இப்போ ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்க ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக பிரசங்கிக்கப்படுறதை கேட்குறப்போ அவங்க அதை கரெக்டாக கேரி அவுட் பண்ணுவாங்க. தே வில் டூ இட் ரைட்லி. இப்போ சஜஸ்டிவாக சொல்கிறப்போ we are confusing the sheep. ஓகே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற அந்த வெயிட்டை குறைக்கிறோம். and they will be confused. அவங்க வந்து லைக் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வந்து இப்போ என்ன நம்ம பண்ணோம், should I do it or not, நான் செய்யணுமா வேணாமா, is it okay or not அப்படின்னு அவங்க they will be confused. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்கிறேன்னு வைங்களேன், நீங்கள் பிலீவர்ஸை தான் கல்யாணம் பண்ணணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் வசனத்தை தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அதில் நான் ஒரு மெயின் எலமெண்ட்டை எடுத்துட்டேன், அத்தாரிட்டியை எடுத்துட்டேன், அதுதான் கரெக்டுங்கிறத எடுத்துட்டு இப்போ நான் ஆப்ஷன் மாதிரி அதை முன்னாடி வைக்கிறேன். இதை நான் பண்ணுறப்போ இது யாரை தெரியுமா கன்ஃபியூஸ் பண்ணோம்? உண்மையாலுமே கிறிஸ்துவுக்குள்ள திருமணம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷமா, அவங்கள இது கன்ஃபியூஸ் பண்ணி, என்னடா இவர் சொல்கிறத பார்த்தா இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் மாட்டிருக்குதே அப்படி இருக்கும். ஸோ ஒரு ஃபாதருடைய லீடர்ஷிப் எப்படி ஃபேமிலிக்கு ஒரு கிளாரிட்டியாக ஒரு டிரெக்ஷனை தருதோ, அதே மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் ப்ரீச்சிங் சர்ச்சுக்கு ஒரு கிளியர் கட் டிரெக்ஷனை வந்து தருது. இல்லைன்னா வந்து பீப்புள் வில் நாட் நோ. ஓகே, அன்பிலீவர்ஸை அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ப்ரீச்சிங் அத்தாரிட்டேட்டிவாக இல்லைன்னா அப்போது. அண்ட் பிலீவர்ஸை அது கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அன்பிலீவர்ஸுக்கு என்ன பண்ணுன்னா, ஓ நான் வாழ்கிறதப்போ ஓகே தான் போல, ஒன்றும் பிரச்சனை இல்லையாட்டிருக்குன்னு சொல்லி அவங்க அதே பாவத்தில் தொடர்ந்துருப்பாங்க. அண்ட் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம தான் ரொம்ப ஓவராக எடுத்துக்கிறோமோ, அவ்வளோ தேவையில்லையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அன்காட்லினஸுக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். அத்தாரிட்டேட்டிவ் ப்ரீச்சிங் ஆப்சண்ட்டாக இருக்கிறப்ப. ஸோ பாருங்கள், வெறும் பைபிளை பிரசங்கிக்கிற வெறும் பைபிளை அது மாற்றாது. ஓகே, ஓ our preacher or pastor speaks God's word, correct, but it has to be spoken in a certain way. அது ஒரு விதத்தில் பேசப்படும், and that has to be spoken authoritatively. ஸோ பால் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஆண்டவருடைய கிருபையினால் மீட்கப்பட்ட ஜனங்க தேவனுடைய கிரியைகளுக்காக நற்கிரியைகளுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அது எப்போ இருப்பாங்கன்னா, when you preach authoritatively. நீ ஆண்டவருடைய வார்த்தையை திட்டவட்டமாக தெளிவாக பிரசங்கிக்கிறப்போ, போதிக்கிறப்போ, பேசுகிறப்போ, அப்போ தான் அப்படி இருப்பான். அதுக்கு தான் நீ அங்கே இருக்கிற டைட்டஸ் ரிமெம்பர் தான், அதுக்கு தான் இந்த லெட்டர் உனக்கு அப்படின்னு சொல்லி டைட்டஸ் கிட்ட பால் வந்து சொல்கிறார். இன்னொரு பயங்கரமான ஒரு அட்மானிஷன், ஒரு இப்போ பாருங்கள், இது டைட்டஸுக்கு எப்படி வந்திருக்குன்னு நினச்சிப்பாரு. இந்த லெட்டரை ரிசீவ் பண்ணுறப்போ எவ்வளோ ரிலீவ்டாக இருந்திருப்பார், எவ்வளோ தைரியம் வந்திருக்கும், எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கிடச்சிருக்கும், எவ்வளோ ஒரு ஆர்டர் சர்ச்சில் வந்திருக்கும், எவ்வளோ ஒழுங்கு சர்ச்சில் வந்திருக்கும், அண்ட் சர்ச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறியிருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாரு. அதை பிரசங்கியாரையும் எவ்வளோ உற்சாகப்படுத்தியிருக்கோம், அண்ட் கேட்குற ஜனங்களையும் எவ்வளோ உற்சாகப்படுத்தியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக இதெல்லாம் நடக்கிறப்ப யாருடைய நாம மகிமை அடைஞ்சிருக்கும்? ஆண்டவருடைய நாம எவ்வளோ மகிமை அடைஞ்சிருக்குன்னு நினச்சி பாருங்க. கிரேத்தா பட்டணத்து மக்கள், ஓயா பொய்யர், பயங்கரமான குடிவெறியர்கள், துஷ்ட மிருகங்கள், அவங்க மத்தியில் இப்படி ஒரு ஜனக்கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் எவ்வளோ எவ்வளோ மகிமை அடைஞ்சிருக்கும் பாருங்க. இது எல்லாத்துக்கும் ரூட்டில் ஃபவுண்டேஷனில் இருக்கிறது அத்தாரிட்டேட்டிவ் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ். அதுதான் நம்ம அதை எடுத்துட்டோம்னு வைங்களேன், எவ்ரி திங் வில் ஸ்டார்ட்
டு crumble. எல்லாமே வந்து கொஞ்ச நாளில் வந்து இம்மீடியட்டாக எந்த எஃபெக்டும் தெரியாது, பட் இட் வில் ஸ்லோலி ஸ்டார்ட் ஹேவிங் இட்ஸ் இம்பேக்ட். அதனோட எஃபெக்ட் வந்து we can definitely sense it. ஸோ நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஆதாமுக்குள்ளே நம்ம இருந்தோம், பட் கிறிஸ்துவனால நம்ம வந்து இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஓகே, அண்ட் நம்ம எதுக்கு இருக்கிறோன்னா குட் ஒர்க்ஸுக்கு, நற்கிரியைகளுக்கு நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறது. ஏன் நம்ம அப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய சொந்தக்காரங்க கிடையாது. your body does not belong to you, your mind does not belong to you, your thoughts does not belong to you, it belongs to God. தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறீங்க. தேர்ஃபார் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அண்ட் நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து வளரணும், முன்னேறணும், சுத்திகரிக்கப்படணும், இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும்னா வாட் யூ நீட் இஸ் அத்தாரிட்டேட்டிவ் ப்ரீச்சிங் ஆல் த டைம். அதனால தான் திமோத்திக்கு பால் சொல்கிறாரு, ப்ரீச் த வேர்ட் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். தேவனுடைய வார்த்தையை நேரம் வாய்த்தாலும் வாய்க்கலினாலும் பிரசங்கிச்சுட்டு கீப் ப்ரீச்சிங், ஸ்பீக். அண்ட் அதில் தான் வந்து தேவனுடைய ஜனங்க தேற்றப்படுவாங்க. தே வில் கெட் த டிரெக்ஷன். பாருங்கள், உங்களுக்கு இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, அத்தாரிட்டேட்டிவ் வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது தர டைரக்ஷன் அண்ட் கிளாரிட்டி, கம்ஃபர்ட்டு, அது தர தைரியம், அதை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏற்ற டைமில் பேசுகிற ஏற்ற வார்த்தைகள் அது எப்படி இருக்குதாம்மா, ஒரு வெள்ளித்தட்டில் அலங்கரிக்கப்பட்ட தங்க பொற்பலங்கள் மாதிரி இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அத்தாரிட்டேட்டிவ் ப்ரீச்சிங் இஸ் ஜஸ்ட் தட். ஏற்ற டைமில் உங்களுக்கு ஏற்ற விதமான ஊக்கம், ஏற்ற விதமான ஒரு அரவணைப்பு, ஏற்ற விதமான கடிந்து கொள்ளுதல், ஏற்ற விதமான ஒரு எக்ஸாட்டேஷன், இது எல்லாமே அத்தாரிட்டேட்டிவ் ப்ரீச்சிங்கில் ஆண்டவர் பதுக்கி வச்சிருக்கிறார். ஓகே, ஸோ தேங்க் காட். பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ விதத்தில் அந்த காஸ்பல் நம்மக்கிட்ட சொல்லிடலாம், பட் அவர் இந்த ப்ரீச்சிங்கிற மோடை வச்சு அவர் சபை இது மூலமாக தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்கலாம், வானத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம். இது எதுக்குமே எந்த பவர் தெரியுமா இல்லை, ப்ரீச்சிங் அளவுக்கு பவர் கிடையாது. நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கோட் பார்த்தேன், காட் ஹேட் ஒன் சன் அண்ட் ஹி மேட் இம் அ ப்ரீச்சர் அப்படின்னு. தேவனுக்கு ஒரே குமாரன் தான் இருந்தார், அண்ட் அவர் என்ன ஆக்கினார், பிரசங்கியார் ஆக்கினார். தட் மச் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் த லைஃப் ஆஃப் த சர்ச், ஃபார் த சாங்டிஃபிகேஷன் ஆஃப் த செயின்ஸ் அண்ட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். நம்ம ஜெபிக்கலாம். இப்போ கூட நம்ம கம்யூனியன் நமக்கு இன்னைக்கு இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். யாரெல்லாம் வந்து பாருங்க, ஸோ கண்டிஷன்ஸ் என்ன, நீங்கள் மெம்பர்ஸாக இருக்கு. ஓகே, அண்ட் உங்களுடைய ஹார்ட் போஸ்டர் வந்து ரைட்டாக இருக்கு. அப்படி நான் சொல்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, துணிகரமான பாவத்தில் இருந்துட்டு இதில் நீங்கள் பங்கெடுக்காதீங்க. அண்ட் உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதை மன்னிக்க, அதை வந்து உங்களுக்கு மேற்கொள்கிறதுக்கு, உங்களுக்கு கிருபையை தரதுக்கு எல்லாத்தையும் ஹீ சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ பாருங்கள், அநேக டைமில் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இப்போ இருக்கிற ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேஸ் என்னன்னா, எனக்கு ஒரு ஆண்டவருடைய வேர்டை உட்காந்து என்னால் என்ஜாய் பண்ணி படித்து ரெகுலராக என்னால் வந்து ப்ரிப்பேர் ஆக இப்போ எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரொம்ப கடினமான காரியம் மாதிரி இருக்குது. பட் இப்போ ஆண்டவருடைய கிரேஸ்னால் இந்த ஆஃபீஸ் இருக்கிறதுனால ஐம் ஏபிள் டு டூ டு சம் எக்ஸ்டென்ட். பட் ஸ்டில் நான் என்னுடைய தகுதியை வந்து நல்லா பிரசங்கம் பண்ணுறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், நல்லா குடும்பத்தை நடத்துகிறோம், நல்லா வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இது பேசிஸில் கிடையாது. இப்போ இந்த கம்யூனியனை நான் எடுக்கிறப்ப நான் என்ன தெரியுமா நினச்சி எடுக்கிறேன், ஐ எம் சேவ்ட் பை கிரேஸ். இதெல்லாம் நான் செஞ்சாலும் இது எனக்கு ரைச்சியஸ்னஸ் கிடையாது. இதை நான் செய்யலை அப்படின்னா ஆண்டவர் என்னை உடனே நீ என்னுடைய குமாரன் இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் இங்கே நிற்கிறேன், நான் அவரை வந்து என்னுடைய அப்பா அவன் கூப்பிட்றேன்னா இட் இஸ் ஓன்லி பிகாஸ் கிரைஸ்ட் டைட் இன் மை பிளேஸ். ஓகே, தட் இஸ் மை ஹோப். ஸோ அந்த ஹோப்போட இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வர்றப்போ பிலீவ் ஓன்லி இன் கிரைஸ்ட், புட் ஆல் யுவர் ஃபெய்த் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் கம் அண்ட் டேக் பார்ட். நீங்கள் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்கன்னா, நான் தகுதியற்றவன் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நோ, நன் ஆஃப் அஸ் ஆர் ஃபிட். ஓகே, நம்ம யாருமே தகுதி உள்ளவர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு, அதனால தான் நம்ம இதில் பங்கெடுக்கும்.
அதுதான் நமக்கு இங்கே ஒரு ஸ்பேஸை தருது. அவருடைய ரத்தத்தில், அவருடைய மாம்சத்தில் நம்ம பங்கெடு, அவருடைய பலி அதனால தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அதனால இதை எடுக்கிறேன்னு வராதீங்க. டோன்ட் கம் லைக் தட். ஆண்டவரே நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, ஏன்னா அதை தான் நாங்கள் இப்போ ருசிக்க இருக்கிறோம் ராஜா. பாவிகளான எங்களை ஆண்டவரே, ஆதாமுக்குள்ளே இருந்த நாங்கள் நாங்கள் உங்களை அஃபெண்ட் பண்ணோம் ராஜா. நாங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தோம், நாங்கள் பாவத்தில் இருந்தோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி மறிச்சிருந்துச்சு ஆண்டவரே. தேவனுடைய ஜீவனுக்கு புறம்பாக நாங்கள் இருந்தோம், அந்நியராக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம் ஆண்டவரே. இதுதான் நாங்கள். திஸ் இஸ் ஹூ வி ஆர் லார்ட். பட் ஆண்டவரே, எங்களைய மறுபடியும் நீங்கள் உங்களுடைய குமாரன் அழைக்கிறதுக்கு, உங்களோட சேர்ந்து நித்திய காலம் ஆண்டவரே உங்களோட சேர்ந்து நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு உங்களுடைய குமாரனை நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க. தேவையே இல்லை ராஜா, பட் ஸ்டில் யூ டிட் இட் லார்ட். தேங்க்யூ ஃபார் த கிரேஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் இந்த கிருபையினுடைய வெளிப்பாடாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிச்சு உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆயிருக்கிறோம் ராஜா, த்ரூ அடாப்ஷன். ஆண்டவரே, நாங்கள் இங்கே நிற்கிறோம், உங்களை நாங்கள் எங்களுடைய தகப்பன்னு நாங்கள் எங்களை கூப்பிட்றோம், எங்களுடைய பிதான்னு நாங்கள் அழைக்கிறோன்னா, இட் இஸ் ஓன்லி அண்ட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் வாட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ். வி டிடன்ட் டு எனிதிங் லார்ட், வி டிடன்ட் டு எனிதிங். நாங்கள் எதுவுமே செய்யலை ராஜா அதுக்கு. வி டிடன்ட் ஏர்ன் இட் லார்ட், வி டிடன்ட் ஒர்க் ஃபார் இட். நாங்கள் அதை சம்பாதிக்கல, நாங்கள் அதுக்காக பிரயாசப்படல, வேலை செய்யலை. பட் லார்ட், இட் வாஸ் கிராண்டட் டு அஸ் ஃப்ரீலி. எங்களுக்கு அது இலவசமாக தரப்பட்ட காரியமாக இருக்குது. ஆண்டவரே, இதை நாங்கள் துச்சமாக எண்ணாமல், இதை நாங்கள் லேசாக எண்ணாமல், இதை நாங்கள் அற்பமாக எண்ணாமல், எப்படி ஆதாம் ஆண்டவரே உங்களோட இருக்கிற உறவை துச்சமாக அற்பமாக எண்ணி உங்களுக்கு விரோதமான காரியங்களை ஆண்டவரே, அக்கிரம காரியங்களை செஞ்சானோ, அது மாதிரி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அப்படி வாழாமல் ஆண்டவரே, நீங்கள் எங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவரே நற்கிரியைகளுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்போ கூட நாங்கள் இதை புசிக்கிறப்ப வி தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ. எங்களை நீங்கள் அப்படி உங்களுடைய சொந்தமாக எங்களை நீங்கள் ஆக்குனதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபார் பொசஸிங் அஸ் லார்ட். அண்ட் லார்ட், வி வில்லிங்லி சரண்டர் அவர் லைஃப் டு யூ ஆண்டவரே. ஆஸ் வி டேக் பார்ட், நாங்கள் இதில் பங்கெடுக்கிறப்ப கூட ஆண்டவரே, தட் இஸ் வாட் வி வாண்ட் டு டெல் ஆர் செல்ஃப் அண்ட் டு ஒன் another. எங்களுக்கும் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் அதுதான் ராஜா நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். நவ் வி டோன்ட் பிலாங் டு us anymore. You are our Lord, you are our King, and we bow our knees to you. நாங்கள் எங்களுடைய முழங்கால்கள் ஆண்டவரே நாங்கள் உங்கள் முன்னாடி ஆண்டவரே நாங்கள் மடக்கிறோம் ராஜா.